நெட்டில் டே 60 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 60 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கினுடைய தேவையில்லாத அந்த ஓவர் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஓவர் ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஓவர் ஆக்டிங்காக இருந்தாலும் சரி கோவா கேங்கே வந்துட்டு ப்ரோக் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரி வந்து வெறியாய் இனிமேல் டீமே கிடையாது, எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் பேசிக்கிறேன், நீங்கள் யாரும் வரவே தேவை கிடையாது, பேசுகிறதா இருந்தாலும் சரி இல்லை யாராவது தூக்கி போட்டு முதிச்சா கூட சரி யாருமே நடுவில் வர தேவை கிடையாது, நான் என்னுடைய ஐடென்டிட்டி கேம் இருக்கு இல்லையா, அதாவது இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றத ஆடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயப்புள்ள வெக்ஸாகி சொல்லியிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டேல ஆடின எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டெவில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துல வந்துட்டு மீட்டர் மீறி போயிருந்தாலும் அந்த டெவில்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. பட் அதுலேயுமே 3 அதிமேதாவிலாக இருக்கக்கூடிய ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக்கு சவுண்டு அருண் 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா கேமு புரியலையா இல்லை கேமு புரிஞ்சு நானா ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சிக்க ட்ரை பண்ணாங்களா அப்படின்லாம் சொல்லி தரல. 3 பேருமே வந்துட்டு பார்த்தோன்னா ஐயோ அச்சோ அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்பி மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜாக் அண்ட் சவுண்டை கூட விட்டுறலாம், பட் அருண் இருக்கார் இல்லையா, அருண் வந்துட்டு இந்த கேமே புரியாமல் பார்த்தோன்னா பிரிசனுக்கு யார் போகிறது, அதாவது ஜெயிலுக்கு யார் போகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது மஞ்சுரு தான் போகணும், மஞ்சுரு தான் தலையில் முட்டையை உடச்சு ஊற்றுறாங்க, மஞ்சுரு தான் கேமை ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெவில்னஸோட தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம பார்த்தோம் அப்படின்னா ஜாக் அண்ட் சவுண்டுக்கு வக்காலத்து வாங்கி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நேத்தை பொறுத்த வரைக்குமே அருணுடைய பாட்சா இருக்கு இல்லையா, அது பழிக்காததுனால பைபிள் ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் ஜோனுக்கு போயிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இதை தாண்டி போகும்போது தான் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு டாஸ்க் அப்படின்றத மறுபடியும் பண்ணுறாங்க. டெவிலாக இருந்தவங்க ஏஞ்சலாக இருந்தவங்க டெவிலு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் டெவிலாக விளாட்னவங்க இருக்காங்க இல்லையா, விஜய் விஷாலாக இருந்தாலும் சரி, சத்யாவாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் ரஞ்சித், இவங்க எல்லாருமே ஜெஃப்ரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக் பண்ணி ப்ரோவோக் பண்ணி அள வைக்காம சும்மா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை திருப்பி பேசிட்டாங்க அப்படின்னாலே அவ்வளோதான், நீ திருப்பி பேசிட்டேன், ஏஞ்சல்னா திருப்பி பேசக்கூடாது, ஏஞ்சல்னா அதை பண்ணக்கூடாது, ஏஞ்சல்னா கலாய்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸை தாண்டி எது பண்ணாலுமே ஸ்டாரை பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா கேம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக போகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று டெவில்ஸாக இருந்தவங்களை விட முந்தானத்து டெவில்ஸாக இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்றதும் இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா டெவில்ஸ் வந்து அந்த வீட்டை என்கேஜாக வச்சுருக்கிறதுட்டு ஒரு மாதிரி போரிங் ஆக்குற மாதிரி கேம் ப்ளே அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதை பண்ணாலுமே ஸ்டாரை பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஞ்சித் அண்ட் ஜெஃப்ரி பார்த்தோம் அப்படின்னா டெவில் அப்படின்றத மறந்துட்டு நாமினேஷன் பாஸ்க்காக கையெடுத்து மட்டும்தான் கெஞ்சல, மொத்தப்படி பாரு விஷால் கிட்ட 5 ஸ்டார் இருக்கு, நீ கொடுத்தனா ஜெஃப்க்கு 6 ஸ்டார், ஜெஃப் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ ஆயிடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜாக் மண்டையை கழுவிருந்தாங்க. அந்த இடத்துல ஜாக் அமைதியாக இருந்திருந்தாலே இல்லை அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அந்த கேம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு மாதிரி நீட்டாக போயிருக்கும். இந்த கேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்கே அப்படின்னு சொல்லி சவுண்ட் அண்ட் ஜாக் இந்த டாஸ்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நேற்று முந்தானேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்பா வீடு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டெவில்ஸ்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று ரஞ்சித் அப்படி கேட்டோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாரெல்லாம் பிடுங்கி வீசிட்டு நான் அவர் அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டார் கேட்டதுக்கும் அப்பா மாதிரி பார்த்ததுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது சௌந்தர்யாக்கே, அதாவது கூட இருக்கக்கூடிய சௌந்தர்யாக்கே புரியல அப்படின்னு தான் சொன்னோம். தேவையில்லாமல் ஒரு சீனை கிரியேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரிலாம் மண்டை சூடாகி போய் தெரிஞ்சாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்குமே கோவா கேங் இருக்காங்க இல்லையா, கோவா கேங் வந்து கிரிஞ்சி கேங் மாதிரி தான் பிஹேவியர் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷு அண்ட் விஷால் அப்படின்னே சொல்லலாம். விஜய் விஷால் என்ன மைண்ட் செட்டில் இருக்காப்ல அப்படின்னு தான் தெரில. ஏன்னா ஒரு டைமில் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷு கூட வந்துட்டு லவ் கமிட்மெண்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதே பாய்ஸ் டீமில் தனியாக உட்காந்து பேசும்போது அருண் கூட உட்காந்து பேசும்போதோ இல்லை வேறு யார் கூடயாவது உட்காந்து பேசும்போதோ பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு வெளியில் சும்மா நான் வெளியில் போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால இந்த விஷயத்த பண்ணுறேன், இங்கே லவ்வெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ தர்ஷு கிட்ட ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, இது ஒரு டாஸ்க்காக மட்டும் ஒரு சிம்பிளான விஷயமா பண்றோம், எங்களுக்குள்ள லவ்வெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டபுள் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த டபுள் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாத்தி விஜய் விஷால் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்றோம். இது விஜய் விஷாலுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவருக்கு இன்கேஸ் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ பார்த்தோம்னா நான் சும்மா பண்ணங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட முடியும். பட் தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, தர்ஷிகாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சின்சியரா இதுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்
விஷயங்கள்லையாவது அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கேமை இழந்துட்டாங்க தர்ஷிகா. பட் விஜே விஷால் இருக்கார் இல்லையா, அவருடைய கேமில் வந்துட்டு பக்காவாக விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்குமே அவருடைய எனிமீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள டைரெக்டாக அட்டாக் பண்ணவே மாட்டார். இப்போ விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் ஆகாது அப்படின்னா ஜாக்லின் வந்துட்டு தர்ஷிகா தான் டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விஷால் வாய் திறந்தே பேச மாட்டார். அதே மாதிரி விஷாலுக்கு முத்துக்குமாரனை பிடிக்கல அப்படின்னா அதுக்கு அருணை வச்சிருப்பாப்புல. இன்னொரு பக்கத்தில் மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரியை பிடிக்கல அப்படின்னாலும் அதுக்கு அருணை வச்சிருப்பாப்புல. ஸோ அருண் அண்ட் தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஷீல்டு மாதிரி முன்னாடி வச்சுக்கிட்டு விஜே விஷால் ஒரு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் தர்ஷிகாக்கு இன்னும் புரியாமல் அவங்கள முழுசாக நம்பி ஒரு கேம் அப்படின்றத விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேல இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தரல. பட் ஒரு டஃப் காம்படிட்டராக பார்க்கப்பட்ட தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்க கேம் ஸ்பிரிட்லேருந்தோ கேமில் இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் அப்படின்றத புரிஞ்சுக்காமல் விளையாண்ட விதம் இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த ஏஞ்சல் விசஸ் டெவில் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு அந்த டாஸ்க்கு புரிஞ்சு விளையாண்டாங்க தான் சொல்லணும். அதுலேயே டார்கெட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலரோட ஸ்டார்ஸ் அப்படின்றத பறிச்சிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கே கொஞ்சம் அன்ஃபேரான விஷயமா தான் தெரிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீக்கெண்டே வந்துட்டு முடிய போது ஜெஃப்ரினுடைய கேப்டன்சி அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ண போது பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி தன்னை வந்துட்டு ஒரு கேப்டனா பெரிய அளவில் எந்த இடத்துலையுமே வெளிக்காட்டல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த சீசன்லையுமே இல்லாத பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கு பாராட்டு அப்படின்றதாக கிடைச்சிருந்துச்சு. ஒருவேளை கேப்டன்ஷிப்ல வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா தீபக் செயல்பட்டதுனால ஜெஃப்ரினுடைய கேப்டன்ஷிப் அப்படின்றது வெளியில தெரியலையா, இல்ல ஜெஃப் இருக்கா இல்லையா, ஜெஃப் கேப்டன்ஷிப் அப்படின்றத பண்ணலையா அப்படின்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி வந்துட்டு ஜெஃப்ரியாவே தான் இருந்தாரே தவிர கேப்டனுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா அதை எடுக்காம தான் விளையாடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஜெஃப்ரியினுடைய கேப்டன்ஷிப் அப்படின்றது எனக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கேம் டாஸ்க் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் இருக்கா இல்லையா, என்னதான் ஒரே கேங்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஜாக்லின் விளையாண்டுருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சுட்டு இவருடைய கேமே இதுதான், 60 நாள் இவர் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் விட்டதெல்லாம் பார்த்தோம்னா ரஞ்சித்தை எக்ஸ்ட்ரானரியாக ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் வந்துட்டு பெருசாக எதுவுமே கேங்கு இல்லை ஒரு செட்டு அப்படின்ற மாதிரிலாம் சேராமல் ஒரு மாதிரி அமைதியான டைப்பில் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரை பிடிச்சி கோவா கேங்கில் அவர் தான் மங்களம் சார் அப்படின்னு சொல்லிலாம் உள்ளே இழுத்து போட்டாங்க. அவரும் ஒரு மாதிரி வந்து கேம் பிளே அப்படின்றது விளையாடி நேற்று வந்துட்டு விளையாட்டாக கேட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் அத்தனை பேர் முன்னாடியுமே வச்சு ஜாக்லின் கத்துறது அப்படின்றது அவருக்குமே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோவா கேங்கில் ஓவர் ஆக்டிங் பண்ண ஜாக்லினால ஒரு ரொம்ப பெரிய விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜாக்லினுடைய ஓவர் ஆக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 61 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.